அனைவருக்கும் உலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக பணிவான வணக்கங்கள். கலைஞர்கள் இந்த சமூகத்திற்கான தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மறைந்த நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் மது, சிகரெட் போன்ற போதை கலாச்சார காட்சிகளில் நடித்ததில்லை. மாறாக தாய்ப்பாசம், தங்கை பாசம், பெரியோரை மதித்தல் என சமூகத்தின் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். ஆனால் இன்றைய நடிகர் நடிகைகள் பலர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதில்லை. அப்படி இருக்க, மாணவர்களுடன் தன் பிறந்தநாள் கொண்டாடிய கல்வி தந்தை டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களின் இல்லத்தரசி அவர்கள் இல்லத்துக்கு மட்டும் அரசி அல்ல, நம் அனைவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கும் பேரரசி. நமது சமூகத்தின் மங்கையர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் மங்கையர்க்கரசி அம்மா திருமதி லலிதா லட்சுமி சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடிகையும் தேசிய கட்சியான பாஜகவின் முக்கிய பொறுப்பிலும் உள்ள குஷ்பு மேடையில் செய்த செயல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த வீடியோவை முழுதாக பாருங்கள், உங்களுக்கே என்னென்னு புரியும். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி நிறுவன தலைவர், இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியில் கழகம் தோற்றுவிக்கப்பட்டு இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இன்றைய ஆரணி நகரத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அருமை அண்ணன் டாக்டர் ஏசிஎஸ் அவர்களே, இந்த நிறுவனத்தை தலை சிறந்த நிறுவனமாக்க வேண்டும் என்று முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தலைவர் இன்ஜினியர் அன்பு சகோதரி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களே, இந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக இந்த நிறுவனத்தில் அரசு கல்வி எந்த கல்லூரி இல்லாத நேரத்தில் முதலாக ஆரணியில் ஒரு எம்ஜிஆர் பாலிடெக்னிக் ஆரம்பித்து, பிறகு பொறியியல் கல்லூரியை ஆரம்பித்து இன்று அவர் எடுத்துக்கூடிய 13 கல்வி நிறுவனங்களுக்கு ஆலமரமாய் விரிந்து வணங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் மேலும் வளர்ந்து நமது ஆரணிக்கு பெருமை சேர்த்து தருமாறு உங்கள் சார்பாகவும் ஆரணி சட்டமன்ற தொகுதி சார்பாக அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு பெண் துணையாக இருப்பார்கள். என்னுடைய அனைத்து வெற்றிக்கும் என்னுடைய துணைவியார் லலிதா லட்சுமி தான். எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் எல்லா செக்புக்கிலும் கையெழுத்து போடுகின்ற உரிமையை பெற்றவர். அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கின்றவர். இந்த நிகழ்வை ஆரணியிலே நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதிலே என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அவருக்கு இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் இந்த நிகழ்வு முடியும் போது திருமதி குஷ்பு அவர்கள், சுந்தர் அவர்கள் பேசி முடித்தவுடன் அவருக்கு உங்கள் சார்பில், ஆரணி மக்கள் சார்பில் ஒரு கேக் வெட்டப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும், இதற்கு துணையாக இருந்த ஏசி பாபு, ஏசி ரவி போன்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து வருகை தந்ததற்கு மீண்டும் நன்றி. அனைவருக்கும் உணவு இருக்கிறது. ஒரு 10,000 பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் உணவு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல செய்தி, நம்முடைய நிர்மலா அருண்குமார் அவர்களும் காலையில் இடம் என்று சொன்னார்கள். அப்பா, நீங்கள் லாஸ்டூர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பண்ணாங்க. நம்முடைய
எம்ஆர்சிபிஎஸ் பட்டம் வாங்குறீங்க, மைசூர் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குறீங்க, கல்ஃப் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம், நான் இலவசமாக அறுவை சிகிச்சை 1 லட்சம் சர்ஜரி செஞ்சதுனால எனக்கு கிடைக்கப்பட்டது. மக்களுக்கு கல்வி கிடைத்த என்றால் இப்போது 500 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை, இலவச மருத்துவமனையை துவக்க இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியை, அதில் 5 ஆபரேஷன் தியேட்டர் இருக்கும். அந்த பொறுப்பை அனுப்புவார் அவர்கள் எடுத்து பண்ணுவார். ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள 24 மணி நேரம் சிஎஸ்சியோ அல்லது எங்கேயோ ஓடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டாக்டரும் நினைத்து அது ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையா, அதுவும் குறிப்பாக இலவச மருத்துவமனையா கொண்டு வருகின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதே நம்புகிறேன். என்னுடைய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள், அண்ணி ரொம்ப செல்லமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அழைக்கிற அண்ணி லலிதா அவர்களுக்கும், தம்பி அருண்குமார் அவர்களுக்கும், மேடையில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், திருமதி அருண்குமார் நேரில் அவர்களும், சுஜாதா அவர்களும் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை என்னுடைய மர்மார்ந்த மாலை வணக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். பேசுறதுக்கு முன்னாடி ஏசிஎஸ் அவர்கள் பத்தி நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏசிஎஸ் அவர்கள் பத்தி சில வார்த்தைகள் நான் பேசலைன்னா இங்க வந்ததுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். சில நேரத்துல கடவுள் நமக்கு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒரு அழகான குடும்பம் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கடவுள் பார்த்து செஞ்சு கொடுப்பாரு. அதே சமயத்துல உங்களை தொழில் ரீதியாக இருக்கட்டும், நிம்மதி இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், சில நேரத்துல துக்கங்கள் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், நஷ்டங்கள் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கொடுக்கும்போது கடவுள் எல்லாத்தையும் சேமிச்சு ஒரு வரம் கொடுப்பாரு. எங்க குடும்பத்துக்கு, அதாவது சுந்தர்சி அவர்களுடைய குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்துக்கு கடவுள் பார்த்து கொடுத்த ஒரு வரம் ஏசிஎஸ் அவர்கள், அவருடைய குடும்பம் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும், எந்த ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலும், இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும், அதை தாண்டி எங்க கூட எங்களுக்கு பக்க பலமாக எங்க குடும்பத்துல எங்களுடைய மூத்த அண்ணனாக எங்க பக்கத்திலே நிற்கிற ஏசிஎஸ் அவர்கள். அதே மாதிரி அவர் குடும்பத்துல நாங்க இருப்போம். ஏசிஎஸ் குடும்பம் சொன்னாலே எங்க குடும்பத்துல, அவங்க குடும்பத்துல நாங்க இருக்கோம். அப்படி பார்க்கும்போது உண்மையில ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அண்ணியோட பிறந்த நாள். அண்ணன் 60வது பிறந்த நாள் சொல்லிருக்க கூடாது, ஆனா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அன்னிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணி ஹாப்பி பர்த்டே. இவ்வளவு சந்தோஷமான நாள்ல நான் இங்க ஆர்மி வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்வி வாழ்க்கையில ஏசிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு செல்வங்கள் வரும் போகும். ஆனா கல்விங்கிறது ஒரு செல்வம் இருக்கு பாருங்க, எந்த காரணத்துக்கும் அது உங்களை கைவிட்டு போகாது. என்னால படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை, சென்னைக்கு வந்துட்டேன். என்னால படிக்க முடியல. 8வது கிளாஸ்ல நான் என்னுடைய படிப்பு நிறுத்திட்டேன். இன்னி வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல், ஓரளவுக்கு நல்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் வர மாட்டேன், ஆனா செகண்ட் தேர்ட் கண்டிப்பாக வந்துருவேன். இன்னி வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல் என்னை எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, யூ ஷுட் ஹவ் கண்டினியூட் யுவர் ஸ்டடீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓரளவுக்கு படிப்பு இல்லைனாலும் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் உழைப்பு. கல்வி மட்டும் இருந்தா போதாது. கல்வி மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சுன்னா கிடையாது. ஆனா கல்வியோட சேர்ந்து உங்களுடைய திறமையோட தாண்டி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்க கூட இருந்தா நீங்க வாழ்க்கையில உலகத்துல எந்த முனையில இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். அது மட்டும் இங்கே வந்திருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன்.
நிறைய கனவுகள் இருக்கும். எல்லாருக்கும் வேற வேற கனவுகள் இருக்கும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ட்ரீம் பிக். உங்களுடைய கனவுகள் வந்து சுருக்கிடாதீங்க, நல்ல பெருசா கனவு இருக்கட்டும். ரீச் ஃபார் தி ஸ்டார்ஸ். ஏன் மூணு வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லையா? நிலாவை வந்து இன்னைக்கு நிலா பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ அண்ட் விசிட் மூன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி கோ ஃபார் தி ஸ்டார்ஸ், ரீச் டு தி லாங்கெஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் ஃபார் அவே ஸ்டார், தி ஃபர்தஸ்ட் ஸ்டார் சொல்லுவாங்க. அது வரைக்கும் போறதுக்கு முயற்சி பண்ணாதான் நிலா வரைக்கும் போக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கனவுகள் பெரிய கனவுகள் இருக்கட்டும். அந்த ஆசைகள் உங்கள் மனசுல இருந்தாதான், என்னால முடியும் அந்த உறுதியோட நீங்க இருந்தாதான் நிச்சயமாக உங்களால ஜெயிக்க முடியும். இங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுடைய கனவுகளை தாண்டி அவங்களுடைய கனவுகள் இருக்கும். என் குழந்தை நாளைக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது சாதிக்கணும், அது செய்யணும். அவங்களால பண்ண முடியாதது எங்க குழந்தை நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்கிற ஒரு கனவோட இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த கனவுகள் இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா பெற்றோர்களுக்கும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் நம்ம குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய ஆசைகள், அவங்க வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான பிளாட்ஃபார்மே இந்த ACS குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களால முன்னேற முடியும். நீங்க இப்ப சார் சொன்ன மாதிரி நீங்க இந்த பிசியோதெரபி இருக்கட்டும், கேட்டரிங் இருக்கட்டும், என்ன சொன்னாலும், நர்சிங் இன்ஸ்டிடியூஷன், எனிதிங் இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லாமே பாசிபிள் இருக்கு. ஆனா உங்களுடைய கனவுகள் மட்டும் நீங்க நோக்கி போகணும். அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட் டு பி. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அது மட்டும் மனசுல உறுதி இருந்தா நிச்சயமாக உங்களால முன்னாடி போக முடியும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க இங்கிருந்து வெளியில போறதுக்கும் மட்டும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து அத்தனை குழந்தைகள் ஆடும் போது, அந்த ஃபேஷன் ஷோ இருக்கட்டும், டான்ஸ் இருக்கட்டும், பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹவு ஹாப்பி தே ஆர். அந்த சந்தோஷத்தை வெளியே படுத்தும் போது அவ்வளவு எனக்கு கீழே உட்கார்ந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கட்டும். ஒரு அழகான ஒரு குடும்பம் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட். மற்ற இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ACS குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பார்க்கும்போது எந்த குழந்தை வெளியே போயிட்டு ஐயா ரொம்ப கஷ்டமா இருந்தது சொன்னது சரித்திரமே கிடையாது. என் ஃபேமிலில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போறேன் அவ்வளவுதான் நான் சொல்லுவாங்க தவிர, ஏன்னா ACS அவர்கள் அப்படின்னு அருண் தம்பி இருக்கக்கூடிய எல்லாரும் உண்மையோட இருக்காங்க பாருங்க. எங்க மகாராணி வெளியிட்டாங்க, அவங்க இருக்கட்டும், அவங்க குடும்பத்துல அத்தனை பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மையில சில நேரத்துல அந்த மாதிரி குடும்பங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு அன்பு, இவ்வளவு பாசம், இவ்வளவு எல்லாமே ஒன்றாக இருக்கணும். இப்போதான் நியூக்ளியர் ஃபேமிலி. நான் வந்து என் ஃபேமிலியோட நான் சொல்லாம ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஒன்றாக எப்படி வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து வச்சுட்டு எங்களால சந்தோஷமாக as one big family எங்களால இருக்க முடியும். நீங்க மேடையில் இருக்கிற அந்த ACS அவர்களுடைய குடும்பம் பார்த்து வேற எந்த குடும்பத்தை நீங்க பார்க்கணும் அவசியமே கிடையாது. So there are a lot of things நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு, கல்வி இருக்கு, சந்தோஷங்கள் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு, எல்லாமே எடுத்துட்டு போங்க. நாளை வந்து உங்களுக்காக காத்துட்டு இங்கிருந்து வெளியே போகும்போது go achieve what you want to do and come back. ஏன்னா ரூட்ஸ் எப்பவுமே மறந்துடக்கூடாது. come back. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்து பல வருடங்கள் ஆகுது. ஆனா இனி வரைக்கும் இந்த மேடையிலயும் நான் வந்து என்னுடைய பிரின்சிபல் ஸ்ரீமதி விஜயலட்சுமி நாயர் பத்தி பேசலன்னா தப்பா இருக்கும். because I am forgetting my roots. இந்த மேடையில் இன்னி வரைக்கும் நான் அந்த பேசி தைரியம் இருக்கு. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இருக்குன்னா அது அங்கே ஆரம்பிச்சது. என்னுடைய பிரின்சிபல் எனக்கு சொல்லி கொடுத்தது. யூ கேன் டூ இட் நான் சொல்லுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, where you go from, where you come from, அது எதுவுமே மறக்கக்கூடாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்ன இந்த மஞ்சள் வைத்திட்டு வந்துட்டாங்க, அந்த மஞ்சள் வைத்திட்டு வந்தா நான் வந்து கிராமத்துல இருந்து வந்துருக்கோன்னா அது வந்து நீங்க வந்து வெட்டப்படக்கூடிய விஷயமே கிடையாது. சந்தோஷம், பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். எங்கிருந்து வரனாலும் முக்கியம் கிடையாது. Where you reach is what is important. Your reach has to be the biggest one and that is what your goal and dream should be. So இங்கிருந்து போகும்போது சந்தோஷமாக போங்க. எல்லாமே உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும் கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வேலையிலே நிச்சயமாக மதத்தை பற்றி சொல்லணும். எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அவர் கீழே தான் இருக்காரு, பிஹைண்ட் த மேன் ஷோ.
ஸோ அவருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் இங்கே காத்திருந்து இந்த ஷோவில் எல்லாம் ஐ மீன் பிரின்சிபல் எவ்ரி ஒன் ஸ்டாஃப் ஆஃப் ஏசிஎஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க. இத்தனை பேர் இங்க ஒன்னா கூடி ஒரு ஷோ பண்றது, இந்த மாதிரி ஒரு ஈவென்ட், ஒரு ட்ரெஸ் 2026 பண்றது சின்ன விஷயமே கிடையாது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ பிளானிங் போயிருக்கு, அது எல்லாமே தெரியுது. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் for putting up such a great show. And கடைசியில் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவங்க அண்ணா அன்னைக்கு 2 பேருக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை, ஸோ வணங்குகிறேன். அண்ட் சுந்தர்சி அவர்களின் சார்பாக உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணா அண்ணி நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நடிப்புத் துறையிலே உச்சம் தொட்ட நம்முடைய புஷ்பமா அவர்கள் படிப்புத் துறையிலே உச்சம் பெற வேண்டும் என்று சொன்னார். டாக்டர் வேந்தர் ஐயா அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னிலையில் பொதுவெளியில் விழா மேடையில் கொஞ்சமும் யோசிக்காமல் புஷ்புவின் இந்த செயல் அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியும் நெகிழ்ச்சியும் அளித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.